Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 25 part 1. ஓபன் பண்ணா இந்த வால்ஸினால பிரீஸ்டுங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வழக்கம் போல மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் நம்மள சுத்தி இருக்க வால்ஸுங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணது நார்மலான ஆளுங்க இல்ல, கடவுள்கள். அத நம்ம இந்த மாதிரி ப்ரே பண்றது மூலமா தான் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க முடியும். காட் மேல நமக்கு நம்பிக்கை வேணும், கண்மூடித்தனமா நம்புங்க. இப்படி கடவுள் மேல வச்சிருக்க நம்ம நம்பிக்கை மட்டும்தான் டைட்டன்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்த போகுது. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா நம்ம நீ அவங்க நின்று பேசிட்டு இருக்க பில்டிங் மேல வந்து விழுவான். அண்ணா பின்னான்னு செதறும். அதான் போன எபிசோட நம்ம இறன்னு ஓங்கி ஒரு அடி அடிச்சு அவ திருச்சு போய் விழுந்தால அந்த இடம் தான் அது. பய கொல்ல வெறியில இருக்கான்னு வைங்க. இவ்வளவு நேரம் கடவுளை நம்பினா நம்ம யாருக்கும் எதுவும் ஆகாது, ஆஹா ஓஹோன்னு பில்டப் பண்ணிட்டு இருந்தால அத்தனை பேர் இப்ப டைட்டனாலேயே செத்து போயிட்டாங்க. அந்த பிரீஸ்ட் பார்த்துட்டு முழிப்பான், என்னடா நடக்குது இங்க, என்ன நடக்குது, வாளுக்கு அந்த பக்கம் இருக்க வேண்டியதுங்கெல்லாம் இந்த பக்கம் வந்துருச்சேன்னு. அங்க நீ இறனுக்கு பயந்து ஓட, இறனு விடமாட்டேன்னு வெறி கொண்டு கத்திக்கிட்டே துரத்த, மக்கள்லாம் இடையில பயந்து கதற பதற ஒரே கூத்தா இருக்கும். மாத்தி மாத்தி ஊருக்குள்ள நீ நம்ம இறனும் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருப்பாங்க. வாட்ட பிட்டி என்னன்னா இப்படியே இவங்க ஒரு 4-5 மணி நேரத்துக்கு சுத்தி சுத்தி விளையாண்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்க அத்தனை பேரும் செத்துருவாங்க. அந்த டைம் ஹாஞ்சி பார்த்துட்டு அசந்துருவா. ஏன்னா பையன் ஆனியை மட்டும் டார்கெட் பண்ணி விரட்டுறத பார்த்தா ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கான்னு தெரியுது. ஆனா ஃபீமேல் டைட்டன் இது வரைக்கும் அவன் ஜெயிச்சது இல்ல. அர்மீனுக்கு அது ஒண்ணுதான் கவலையா இருக்கும். பட் ஜீனுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த டைம் வந்து அவன் டைட்டனா மாதிரி தோக்கடிக்கணும்னே வெறியோட இறங்கி இருக்கான். அதனால டெஃபினட்டா இந்த டைம் தோக்க மாட்டான்னு அடிச்சு சொல்லுவான். பட் வில் பவரை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது, சண்டை போடுறதுக்கு அது மட்டும் முக்கியம் இல்ல, அது உனக்கும் நல்லா தெரியும். ஜீனு ஆனியை ஜெயிக்கணும்னா அதுக்கு நிறைய விஷயம் தேவைப்படுதுமா. அங்க பாத்தீங்கன்னா இறனு வெறி கொண்டு ஓடிட்டு இருக்கான். அந்த டைம் தான் அவனை நோட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஆனி என்ன பண்றான்னா பில்டிங்க்கு நடுவுல நின்று சண்டை போட்டோம்னா ஃப்ரீயா சண்டை போட முடியாதுன்னு சொல்லி அவனை ஓபன் ஸ்பேஸுக்கு டைவர்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு போனா இன்னொரு பஞ்சாயத்தும் இருக்குது. என்னன்னா அப்ப அவ போக்கஸ்டா இறன் கூட மட்டும் சண்டை போடலாம். 3D மேனுவல் கியர்ஸை யூஸ் பண்ணிட்டு எந்த ஒரு சோவை காப்ஸும் உள்ள வர மாட்டாங்க. ஈஸியா ஜெயிச்சலால எப்படி ஐடியா. உடனே ஹாஞ்சி இருந்துட்டு அவன் அந்த பக்கம் போக கூடாது, ஸ்பிளிட் ஆகி போய் அவளை டைவர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அனுப்பி விடுவான். எல்லாம் அடிச்சு புடிச்சு கிளம்புவானுங்க. அதுக்கப்புறம் அந்த மிலிட்டரி போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க அந்த டைட்டன் இருந்து சர்வே ஆகணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கியர்ஸ் எல்லாத்தையுமே மாட்டிட்டு இருப்பானுங்க. வேலைக்கே ஆகல, அதுக்குள்ள மிதிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஓபன் ஸ்பேஸுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே பிரேக் அடிக்கிறதுக்கே ஒரு பில்டிங்கை டேமேஜ் பண்ணுவா பாருங்க, அதான் வேற லெவலு. அதுக்கப்புறம் அவ ஸ்டைல சண்டை போடுறதுக்கு மாசம் அனுப்பா. அப்ப நம்ம பையன் அவளை பத்தி அப்படியே யோசிச்சு பார்ப்பான். எப்பவுமே பாத்தீங்கன்னா அவ போர் அடிச்ச மாதிரி தனியாவே எதையுமே கண்டுக்காத மாதிரியே இருப்பான். ஆனா டைம் வரும்போது அவளோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் காட்டுவான். அப்படித்தானே ஒரு நாள் நம்ம இறனை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான். உனக்கு பொய் சொல்ல தெரியாதுன்னு நான் நினைச்சேன், ஆனா எல்லாத்தையுமே நீ ஏமாத்தி முதுகுல குத்திட்டு இல்ல, நல்லா குத்திட்ட போ. நீ எதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்க, எதுக்காக நீ எல்லாத்தையுமே கொல்ற அளவுக்கு அப்படி என்ன ஒருத்தான விஷயத்துக்கு போராடிட்டு இருக்க அப்படின்ட்டு பாஞ்சு ஒரு பஞ்சு வைப்பான். அவனோட அட்டாக் எல்லாத்தையுமே கை கால எல்லாத்தையும் ஸ்ட்ராங் ஆக்கி தடுப்பான். இவன் என்ன பண்ணுவான், காலை பிடிச்சு தூக்கி ஒரு வீசு அங்க இருக்க பில்டிங்ல அடிச்சு புரண்டு போய் விழுவா. சோ சண்டை வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அவங்க சண்டையை பார்க்கும் போதே தெரியுது, இதே மாதிரி ஒரு 1 ஹவருக்கு போச்சுன்னா போதும் இந்த மொத்த சிட்டியுமே அழிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு கொடூரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு வேற வழி இல்ல. எர்வினோட டெசிஷன் இதுதான், யாரன் தான் போய் அவளை தடுத்தாகணும். ஏன்னா இப்ப அவளை கேப்சர் பண்ணலனா அது பெரிய பஞ்சாயத்து ஆகும். பாவம் மிகாசா ரொம்பவும் போராடி அப்படியே டயர்டா இருப்பா. இங்க ஹிச்சு புலம்பிட்டு இருப்பா, என்னடா நடக்குது இங்க, டைட்டன்ஸுங்க எல்லாம் ஊருக்குள்ள வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இப்படி ஒரு மேட்டர் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு பேந்த முடிச்சுட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க ஒரு காமெடியா பாருங்க, எர்வினை நைலோட ஆளுங்க எல்லாம் கன் பாயிண்ட்ல புடிச்சானுங்கல்ல, அந்த லூசு பயலுக இன்னுமே விடல. அதாவது டைட்டன்ஸுங்க அங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்கன்னு கூட அந்த முட்டா பயலுக்கு தெரியல. அதுக்கப்புறம் மிலிட்டரி போலீஸுங்க எல்லாம் வந்து மேட்டர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சண்டை தாறுமாறா போயிட்டு இருக்குது, இப்படியே போச்சுன்னா சிட்டி மொத்தமும் காலி, பொட்டி படுக்கைய கூட தூக்கிட்டு போக முடியாது. ஏன்னா நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, சிவிலியன்ஸ் மிலிட்டரின்னு ஏகப்பட்ட பேர் செத்துட்டாங்க. நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் கேப்டன், பண்ணி ஆகணும் பாருங்க. இந்த நைலு லூசு பைய எர்வின் தலையில கண்ணை வச்சு சொல்லுடா சொல்லு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படின்னு. ஆமாடா நான் தாண்டா பிளான் பண்ணேன்பா. அட அறிவு கட்டவனே, இந்த மாதிரி நீ பண்ணினா என்ன ஆகும்னு உனக்கு தெரியாதா, இவ்வளவு ஆபத்தான பிளானை இந்த மாதிரி ஒரு சிட்டிலையா நீ போடுவ, உனக்கு மனசாட்சி இல்லையா அப்படி அப்படின்னு வாங்குவாங்கன்னு வாங்குவான். அந்த டைம் பாறை விழுந்து ஏகப்பட்ட பேர் செத்து போய் குழந்தைங்க எல்லாம் ரத்த கலரியோட சுத்திட்டு இருக்கும். பார்க்கவே கஷ்டமா இருக்கும்னு வைங்க. மனித குலத்தை காப்பாத்தணும்னா வேற வழி இல்ல, இப்படித்தான் பண்ணி ஆகணும்னு எர்வின் சாலிடா சொல்லிடுவான். நைலு பச்சை பச்சையா திட்டுவான், நீ ஒரு துரோகி, நான் இப்பவே இங்கே உன்னை போட்டு தள்ளுறேன், எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. எர்வின் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு கூட தெரியாம மென்டல் பையன் மாதிரி சொல்லிட்டு இருப்பான். பட் எர்வினுக்கு அதை பத்தி கவலையே இல்ல, வேணும்னா தாராளமா சுட்டு கண்டிடுவாரு. ஏன் அப்படின்னா அவர் ஆல்ரெடி மனசுக்குள்ள அவ்வளவு வழியில இருக்காரு. இப்படி எல்லாம் ஒரு டெசிஷன் எடுத்து ஏகப்பட்ட பேர் செத்துருக்காங்களேன்னு அதை வெளியில காட்டி
மாட்டிக்கல அவ்வளவுதான், செத்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல தான் இப்ப இருக்காருன்னு வைங்க. லெவி இதெல்லாத்தையும் பாத்துக்கிட்டே தான் இருப்பான். அப்ப கூட எர்வின் பாத்தீங்கன்னா, சரி என்னைய கொல்றேன்னா தாராளமா கொன்னுங்க, ஆனா அந்த ஃபீமேல் டைட்டனை மட்டும் எஸ்கேப் ஆக விட்டுறாத, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணி அவளை எப்படியாச்சும் ஈஸ்ட் வாலுக்கு கொண்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு பிளான் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்ச உடனே, டேய் நிஜமாவே நீ இதெல்லாத்தையும் பண்ண சொல்றியா அப்படின்னு ஷாக் ஆயிடுவாரு. ஏன்னா எர்வின் சாகலான்னு முடிவே பண்ணிட்டாரு போல. இதால ஹியூமனிட்டிக்கு என்ன நல்லது நடக்க போகுதுன்னு நெயில் கேட்பாரா. இதுதான் நம்ம அவங்கள காப்பாத்த எடுத்து வைக்கிற முதல் படி, இதை விட்டா வேற வழி இல்லைன்னு சொன்ன உடனே நெயிலுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால சுத்தி கண்ணை நீட்டிட்டு இருந்தானுங்கல்ல, கண்ணை இறக்க சொல்லிட்டு கை விலங்க போடுங்க, போய் சிவிலியன்ஸை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, அதுதான் உங்களோட முதல் ப்ரையாரிட்டியும் பாரு. சரின்ட்டு அங்கிருந்து எல்லாம் கிளம்பிடுவானுங்க. அதுக்கப்புறம் எர்வினை பார்த்து இது ரைட்டா தப்பாங்கிறத கோர்ட் டிசைட் பண்ணி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கு தயாரா இருந்தவன ஒரு பிரச்சனை இல்லை, இது எல்லாத்துக்குமே நான் பொறுப்பேற்றுக்கிறேன் நீர்வாரு. அதுக்கப்புறம் லெவிய போய் ஹெல்ப் பண்ணினவன நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லுவான். அதே நேரம் இங்க அவங்க சண்டைய ஏதோ WWE மேட்சை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சண்டை பாத்தீங்கன்னா ஹேனி வந்து அந்த டைட்டனை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண பழகுனதுனால அவன் அட்டாக் பண்ண வரும்போது இவ கையை வச்சு அட்டாக் பண்ணா கையை ஸ்ட்ராங் ஆக்கி அடிக்கிறா, காலை வச்சு அட்டாக் பண்ணா காலை ஸ்ட்ராங் ஆக்கி அடிக்கிறா. அப்படி ஒரு அடி அடிக்கும் போது தான் நம்ம பயலோட கால் பாத்தீங்கன்னா பிச்சுக்கிச்சு. அடுத்து ஒரு கிக்க வைக்க வருவா, அதே மாதிரி காலை ஸ்ட்ராங் ஆக்கி நம்ம பையன் ஒத்த காலில் ஜம்ப் பண்ணியே ஓங்கி ஒரு குத்து குத்துவான். அதுவே அவளுக்கு கேர் ஆகும். இந்த டைம் ஆனியோட பிளாஷ்பேக்ல யாரோ அவளை பார்த்து ஆனி ஆனி விட்டுறாதாங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த வெறியில காலை கிறிஸ்டலா மாத்தி இறனை ஓங்கி ஒரு மிதி வைப்பா. அச்சச்சோ இறனோட சோழியை முடிச்சிட்டாளான்னு பார்த்தா பையன் ஆனியோட காலை கவிக்கிட்டு இருப்பான். அவ இன்னும் கடுப்பாயி கையை வச்சு அவன் மண்டையில நங்கு 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 நங்குன்னு குத்திக்கிட்டு இருப்பான். அப்போ பிளாஷ்பேக்ல அவங்க அப்பா ஆனியை கட்டி பிடிச்சிட்டு நான் உன் பக்கம் தான் இருக்கேன் ஆனி, எனக்கு தெரியும் உன்னால முடியும்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றதை யோசிச்சு பார்த்துட்டு நம்ம இறனை சும்மா ஓங்கி நங்கு 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 நங்குன்னு மண்டையிலேயே கும்மு 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 கும்முன்னு கும்மி எடுக்கிறான். அவன் அந்த காலை கடிக்காம எஸ்கேப் ஆயிருந்தா கூட தப்பிச்சிருப்பான் போல. பைய கடி வாங்கி அடி வாங்கி கண்டமாயி கிடப்பான். அந்த டைம் உள்ளுக்குள்ள இருக்க இறனு எல்லா டைட்டன்ஸையும் கொல்லணும்னு வெறியோட கத்திக்கிட்டு இருப்பான். இங்க ஆனி அந்த டைம் அவ்வளவுதான், பஞ்சாயத்து ஓவரை எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடலான்ட்டு ஓடுவா. அந்த டைம் பின்னாடி பயங்கரமா கத்துற சவுண்டு. என்னடான்னு பார்த்தா நம்ம இறனு ஒத்த காலு ஒத்த கையை வச்சுக்கிட்டே வேற லெவல் வெறித்தனமா நொண்டியே வந்து கழுத்தோட பிடிச்ச லாக் பண்ணிடுவான். அந்த டைம் மிக்காசா வந்து இறனுன்னு கத்திட்டு இருப்பா. காஞ்சி பார்த்துட்டு ஏமா இந்த டைம் குறுக்க கிறுக்க போயிடாத, நீ தானு தெரியாம வச்சு புளிஞ்சிருவான், பேசாமன்னு சொல்லி தடுப்பாளா. அந்த டைம் இங்க இறன் பார்க்கணுமே, அவன் கைய அவன் மூஞ்சில வச்சு ஒரு அமுக்குவான். ரெண்டு கண்ணு போச்சு மூஞ்சு கோணிக்கும். அவ வலி தாங்க முடியாம கண்ணா பின்னான்னு இறனை போட்டு ஒரு மிதி தெரிச்சு போய் விழுவான். ஆனா இருந்தாலும் அவனோட வெறி அடங்குற மாதிரி இல்ல. ஆனிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இனிமேட்டு இவன் கூட சண்டை போட முடியாது, எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு. அதனால செவத்தை பிடிச்சி ஏற ட்ரை பண்ணுவாளா. மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு ஐயோ அவ தப்பிக்க ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு பதறுவாங்க. அவ மட்டும் தப்பிச்சிட்டானா சோலி முடிஞ்சு. இறன் என்ன பண்ணுவா, கஷ்டப்பட்டு அவன் காலை பிடிப்பான், ஆனா மிதிச்சு கீழே தள்ளி விட்டுருவா. அவனால முடிஞ்சதை பண்றான், மத்தவங்களும் பண்ணணும்ல. மிக்காசா தான் சூப்பர், இடையில போய் அவ விரல வெட்டி விட்டுருவா. அது இருந்தா தானமா நீ மேல ஏற முடியும். அப்படியே மூஞ்சு மேல போய் நின்னுட்டு ஆனி நீ இன்னைக்கு சாணிபா அப்படியே பேன்னு விழுவா. அந்த டைம் மறுபடியும் ஆனிக்கு ஒரு பிளாஷ்பேக். அவங்க அப்பா இருந்துட்டு என்னைய மன்னிச்சிரு ஆனி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட கேட்க போறேன், எனக்காண்டி பண்ணுவியான்னு கேட்பாரு. என்ன இளவுன்னு தெரியல, முழுசாவும் காட்டி தொலைய மாட்டேங்கிறானுங்க. அப்படியே ஒரு சின்ன சின்ன பிளாஷா வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் சும்மா போத்துன்னு வந்து விழுவா. இனி இதுக்கப்புறம் இறனு எப்படி ஆனிய போட்டு துவைக்க போறான், அவளை பிடிச்சாங்களா இல்ல வேற ஏதாச்சும் அவன் டகால்டி வேலை பண்ணி எஸ்கேப் ஆயிட்டாளான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.